வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளியோடு அவரது இல்லம் தேடி வந்திருக்கின்றோம். எங்களுடன் தொடர்பு கொண்டு தனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதாக எங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். நேரடியாக தன்னோடு தன் இல்லத்தில் வந்து சந்தித்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவரை சார்ந்த பிள்ளைகளையும் காப்பாற்றி தரும்படியாக ஒரு ஒரு இரக்கமான வேண்டுகோளை எங்களிடம் விடுத்திருந்தார். அந்த வகையிலே நாங்கள் இன்று காலையிலே அவரது இல்லம் தேடி வந்திருந்த போது அவரோடு நாங்கள் கதைத்த போது அவர் ஒரு போராளி, முன்னாள் போராளி. யாழ் மாவட்டத்திலே உள்ளக நடவடிக்கைக்கு கடல் வழியாக இந்த இடத்துக்கு யாழ் மாவட்டத்துக்கு வரும்போது இராணுவத்தினரிடம் கடற்படையிடம் பிடிபட்டு பாரிய சித்திரவதைகளுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 6 அல்லது 7 வருடங்கள் சிறை தண்டனைகளை அனுபவித்து இருக்கிறார். அதைவிட வதை முகாம்களிலே இருந்து நிறைய வதைகளை பெற்றிருக்கின்றார். அதைவிட கொடூரமான சித்திரவதைகளையும் அனுபவித்து வந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய கிட்னிகள், அதாவது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. முழுமையாக அந்த சிறுநீரகங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற மருத்துவருடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் இந்த கோரிக்கையை அவர் இந்த காணொலியுடன் நினைக்கின்றேன். அவர் பேசிய காணொலிகளையும் அந்த வேளையிலே அவருடைய சிறுநீரகம் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மேலே கிட்டத்தட்ட சுமாராக 70 லட்சத்துக்கு மேலாக செலவுகள் வரும் என்று சொல்லி மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய புலம்பெயர் உறவுகள், எங்களுடைய மக்கள், தமிழ் பேசும் மக்கள் கட்டாயம் இவரை கைவிட மாட்டார்கள், அல்லது இவருடைய பிள்ளைகளை, 2 பிள்ளைகள், இவருடைய மனைவிகளை கைவிட மாட்டார்கள் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையுடன் இந்த காணொலியை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய போராளிகள், இவர் மட்டுமல்ல, நிறைய போராளிகள் இப்படியான நிறைய வேதனைகளையும் ஒரு வதைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு எங்களுக்கும் எங்களுடைய போராளிகளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், ஒரு உதவி என்றால் கரம் நீட்டுகிறதற்கு எங்களுக்குரிய தலைமைகள் தானே தலைவன் இருந்தார். அந்த வகையிலே தற்போது எல்லாராலுமே கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். தற்போது எங்களுடைய முன்னாள் போராளிகளை காப்பாற்றுவது உங்கள் கையில இருக்கிறது. ஆனபடியாலே கட்டாயம் எங்களுடைய போராளியையும் போராளியுடைய 2 பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் அதாவது அவருடைய சமுதாயத்திலே மற்றவர்கள் மாதிரி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசைப்படுகிறார். அதை நிறைவேற்றி வைப்பீர்கள் என எதிர்பார்க்க. முக்கியமாக புலம்பெயர் வாழ்கின்ற எங்களுடைய முன்னாள் போராளிகளிடமே இந்த ஒரு அன்பு உரிமையோடு இந்த கோரிக்கைகளை வைக்கின்றோம். எங்களுடைய போராளிகள், எங்களுடைய முன்னாள் போராளிகள் நிறைய தமிழர் தாயகத்திலே, அதாவது வட மாகாணத்திலும் சரி, அது கிழக்கு மாகாணத்திலையும் சரி, நிறைய போராளிகளை இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருத்துவ செலவுகளை பொருட்படுத்த செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் போராளிகளுடைய பிள்ளைகளின் படிப்புகளை முன்னெடுத்து செல்லுகிறார்கள். அந்த வகையிலே இன்றும் எங்களுடைய போராளிகள் எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த முன்னாள் போராளியையும் நீங்கள் கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த காணொலியை நாங்கள் பதிவிடுகிறோம். இந்த காணொளி முற்றுமுழுதாக எங்களுடைய எல்லா போராளிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும். எங்கள் புலம்பெயர் இருக்கிற எங்களுடைய நேசக்கர உறவுகளுக்கும் இந்த காணொளி சென்றடைய வேண்டும். தயவு செய்து இந்த காணொலியை எனக்காக மட்டுமல்ல, எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்காக மட்டுமே இந்த காணொலியை எல்லாரிடமுமே இதை ஷேர் பண்ண பகிருங்கள். முடிந்தால் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிரேஷியன், இருபால கிழக்கு இருபால யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன். எனக்கு சிறுநீரக மாற்றி சிகிச்சை தொடர்பான இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இவியலில் என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கணும். உதவி கோரி நான் கேட்டிருந்ததுக்கு அமைய என்னை சந்தித்து என்னுடைய உண்மையான நிலப்பாட்டை அறிஞ்சு கொள்றதுக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கும் இவியல் வந்திருக்கணும். உண்மையாகவே நான் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலி அமைப்பில் இருந்து கடல் வழியாக உள்நடவடிக்கைக்கு வந்தபோது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால 2015ஆம் ஆண்டளவில் என்னுடைய சிறுநீரகங்கள் 2 பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் முறை மூலம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2019 வரைக்கும். 2019ஆம் ஆண்டு என்னுடைய சிறுநீரகங்கள் மாற்றி செய்யப்பட்டு தொடர்ந்து
2026 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ரெண்டும் பாதிக்குது, மாற்றப்பட்ட சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டு என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து இப்போ டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையாவே கடந்த காலத்தில் நான் கிட்னி மாத்தைக்குள்ள என்னட்ட வசதிகள் இருந்தது, என்னட்ட நகைகள் இருந்தது, அதுகளை அடை வச்சு அல்லது அதை விற்று என்னவோ செய்துதான் அந்த கிட்னியை மாத்தினா நான் யாரிடம் எந்த உதவியும் கேட்கல. அப்ப எனக்கு கஷ்டமும் இருக்கு. ஆனா இப்ப இந்த முறை வந்து எனக்கு எந்த தொழில் வசதிகளும் இல்லை, அதை விட எனக்கு சரியான குடும்ப கஷ்டம். என்ன நம்பி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்ப அதால என்னட்ட எந்த வசதிகளும் இல்லாதபடியால இந்த முறை நான் உங்கள்கிட்ட முகநூல் மூலம் உதவியை கேட்டிருந்த நான் இப்போ ஒரு 2 மாதமாக இந்த முகநூல்ல பதிவு செய்து எனக்கு கிட்னி மாத்த வேணும், 80 லட்சம் தேவை என்று சொல்லி பதிவு செய்திருந்த நான் எனக்கு உறவு முறையா யாரும் கிட்னி தருவதற்கு இல்லாததால நான் வெளியில கிட்னி எடுத்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால எனக்கு 80 லட்சங்களுக்கு மேல தேவைப்பட்டது. நான் முகநூல்ல பதிவு போட்டதுல இருந்து எனக்கு இதுவரைக்கும் நேற்று முந்தநாள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தந்த நிதியோட 10,65,932 ரூபாய் காசு தான் சேர்ந்திருக்குது. ஆனால் எனக்கு அவசரமாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நான் இந்த முறை எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கொள்றேன், என்ற உயிரையும் நான் இந்த பிள்ளைகளோட வாழ வேண்டிய தேவையும் இருக்கிறதால என்ற உயிரை பாதுகாக்க உங்களாலான உதவியை எனக்கு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். என்ற உடம்பு வந்து இந்த முறை டயாலிசிஸ் செய்கிற அளவுக்கு என்னால முடியாது என்று சொன்னால், நான் இராணுவத்தால கைது செய்யப்பட்டிருக்கிற கால பகுதிகளில் சரியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதால கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல அந்த சித்திரவதை முகாம்களில் இருந்து வந்ததால என்ற உடம்பு வெகுவா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த முறை நான் இது டயாலிசிஸ் செய்கிற நிலைமையில என்ற உடல்நிலை இல்லை. அப்ப அதால உடனடியாக கிட்னி மாத்திரக்குரிய ஒழுங்குகளை செய்ய வேண்டி இருக்குது. உங்களாலான உதவிகளை எனக்கு செய்து தயவு செய்து என்னை இரக்கம் கொண்டு நீங்கள் எல்லாரும் என் உயிரை பாதுகாக்கிறக்கும், நான் என் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றக்கும், என் குடும்பத்தை எதிர்காலத்தை நான் கொண்டு போறக்கும் எனக்கு உங்களோட உதவிகளை தந்துதவுமாறு கேட்டு நிற்கிறேன். இதுவரைக்கும் அந்த 10 லட்சம் சேர்ந்திருக்கிறபடியால இன்னும் 70 லட்சங்கள் வரை எனக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து அன்புள்ளங்கள் அனைவரும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கான இந்த உதவியை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 8 அல்லது 9ஆம் மாதம் அளவில் எனக்கு சத்திர சிகிச்சைக்கான ஒழுங்குகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறுநீரகம் கூட கிடைத்துள்ளது. அவருக்கு கூட ஒரு கொடுப்பனை ஒன்றை கொடுக்க வேண்டி இருக்குது, பெரிய தொகை ஒன்று. அப்ப அதனால எனக்கு கட்டாயம் உங்களோட உதவி தேவையா இருக்கிறது. இந்த 70 லட்சத்தை தந்துதவி என்ன பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. என்னுடைய எனக்கு உதவி செய்ய விரும்புகிற உள்ளங்களுக்கு என்னுடைய வங்கி இலக்கத்தை நான் நேரடியாக தருகிறேன். என்னுடைய வங்கி இலக்கம் இலங்கை வங்கி கல்வியங்காடு பிராஞ்சில் வந்து 94 94 85 69 94 94 85 69. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 56 21 613. எனக்கு உதவி செய்ய விரும்புகிற எந்த உறவுகளாக இருந்தாலும் எந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு என்னுடைய வங்கி கணக்கு இலக்கம் இதில் தரப்பட்டிருக்குது. அந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு உங்களால் முடிந்தளவு உதவியை தந்து என்னை பாதுகாக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.